இந்த சிங்கள தாத்தாவுக்கு பிரான்ஸ் வாழ் தமிழர் ஒருவர் வாழ்வு கொடுத்திருக்கிறார். எனக்கு நல்ல பிடிச்சாச்சு. வேலை முடியாத வரைக்கும் இந்த ஊர்ல இருக்கிறவர்களுக்கு சிரமமா தான் இருக்கும். ஐயா வீண் பிரச்சனை வரும் சரியோ, ஏன்னா பசிக்குது. காதலியினுடைய புகைப்படத்தை மிக பாதுகாப்பா வச்சிருக்கிறார். வாழ்க்கையை அப்படி போகுது மக்களே. இந்த வெக்கைக்குள்ள வந்து இப்படிதான் இருக்கல மக்களே. நல்ல சோலையா இருக்கு, அதான் காட்டுறேன். அந்த 56 ஆண்டுகள் இங்க வாழ்ந்திருக்கிறார். இப்போ 2 பக்கமுமே தொடர்ச்சியான குடியிருப்புகள் தான். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னா ஈழத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கிற கருக்கா என்ற இடத்துல. இப்போ நீங்கள் பார்க்குறது கொடிகாமம் பருத்தித்துறை பிரதான வீதி. இதுல இருந்து இந்த பக்கமா போனா பருத்தித்துறை நோக்கி போகலாம். இந்த பக்கமா திரும்பி பயணம் செய்தால் கொடிகாமம் சந்திக்கு போகலாம். இதுல பாருங்க ஒரு கோயில் இருக்குது. இதுல இருக்கிறது கருக்காய் பிள்ளையார் கோயில். அதே மாதிரி அதுலேயும் ஒரு கோயில் இருக்கு பாருங்க. சரி, அந்த கருக்காயை தாண்டி போகும்போது நாங்கள் வரணி போகலாம். இப்போ இந்த இடத்துல நின்று இந்த காணொலியை பதிவு செய்கிறேன்டா, நான் ஏற்கனவே சிங்கள தாத்தா ஒருவரை நேர்காணல் செய்து பதிவு போட்டிருந்தேன். அவருக்கு ஒரு வேலை தேவைப்படுது. அவருக்கு ஓய்வெடுக்கிற காலம் வந்து அவருடைய உறவினர்கள் அங்கே கூப்பிட்டாலும் கூட இல்லை, நான் இங்கே என்னால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் காலம் வேலை செய்யணும், எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருந்தால் நல்லமன்று சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில் நான் அதை காணொலியாக பதிவு செய்திருந்தேன். அந்த காணொலியை பார்த்துட்டு நிறைய பேர் தொடர்பு கொண்டு சிங்கள தாத்தாவுக்கான ஒரு வேலையை ஒழுங்கு செய்ய முயற்சி செய்திருந்தார்கள். அதில் இருந்து ஒருவரினுடைய வீட்டை வந்து இந்த சிங்கள தாத்தா நிற்கிறார். அந்த ஊர் இந்த வரணி என்ற ஊருக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நாங்கள் வரணிக்குள்ளே போகிறோம். குறிப்பாக அந்த பிரான்ஸ் வாழ் தமிழர் அந்த ஐயாவினுடைய வயது தெரிந்து மிக அன்பாக சொல்லியிருந்தார், இந்த வேலைகளை அவர் செய்யலாம், அளவுக்கு அதிகமாக அவருக்கு கரைச்சல் கொடுக்க வேண்டாம், அவர் ஒரு வீட்டில் வாழ்கிற மாதிரியே வாழலாம்னு சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில் அவர் இப்போ ஒரு வீட்டில் இருக்கிறார். நாங்கள் இந்த வரணி என்ற ஊரை முழுமையாக ஏற்கனவே பதிவு செய்திருந்தாலும் ஒரு வீதிக்கு போகவே இல்லையாம். அந்த வீதிக்குள்ளே தானே இந்த தாத்தா இருக்கிறார். எனவே பவனீசன் நீங்கள் அந்த வீதியையும் ஒருக்கா போய் காட்டுங்கோன்னு சொல்லியிருந்தார். நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அந்த வீதியை கண்டுபிடிச்சு அந்த வீதிக்கு போகிறோம். அந்த அண்ணாவை தொடர்பு கொண்டனா அவர் அந்த அழைப்பை எடுக்கையில் ஃப்ரான்ஸில் இருக்கிறார். அப்போ நாங்கள் அந்த வீதியால் போய் அந்த சிங்கள தாத்தா அவர்கள் வாழ்கிற அந்த வீட்டுக்கும் போய் அந்த வீட்டையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல இருந்து நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடங்கலாம். போகும்போது இந்த பிரதான வீதியை காட்டி கொண்டு போகிறேன். தொடர்ச்சியாக பாருங்க. இது வரைக்கும் பவனீசன் என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். நாங்கள் இங்கே இருந்து பயணத்தை தொடங்கலாம். இதில் இருக்கு பாருங்க கோயில். இந்த ஊரெல்லாம் ஏற்கனவே நான் பதிவு செய்திருக்கிறேன். பார்க்காதவர்கள் பவனீசன் என்று தேடி பாருங்கள். இதில் வேலைப்பக்கம் பாருங்க இன்னொரு கோயில் இருக்குது. இது முருகன் கோயில். பிள்ளையார் கோயிலும் முருகன் கோயிலும் பக்கத்தில் இருக்குது. சரியா, இந்த வீதியால் பயணம் செய்வோம். நான் அந்த அண்ணாவோட தொடர்பு கொண்டு கதைச்சா தான் அவருடைய எதிர்பார்ப்பான அந்த வீதி எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். அப்போ நான் சொன்னேன், அண்ணா பவனீசன் வரணி என்று தேடி பாருங்கொண்டு. டே நான் எல்லாம் பார்க்குறேன்டா, நீ அந்த ஒழுங்குக்கு போகல, அந்த வீதிக்கு போகலன்னு சொல்லியிருந்தா. அதனால் அவரை தொடர்பு கொண்டு கேட்டுட்டு அந்த வீதியையும் உங்களுக்கு காட்டுறேன். சரியா, இந்த வீதியில் பாருங்க 2 பக்கமுமே தொடர்ச்சியான குடியிருப்புகள் தான். அப்படி இருக்கு. சரியான வெயில் மக்களே, மண்டையை பிளக்குது. பங்குனி வெயில் பல்ல காட்ட போது இனி ஈன்னு தான் தெரியணும். என்ன சாதாரணமாகவே ஈன்னு தான் நாங்கள் பயணம் செய்வோம். இனி இன்னும் கொஞ்சம் மோசமான வெயில் தொடங்குது. பங்குனி வெயில் பல்ல காட்டணும்னு சும்மாவா சொன்னது. இங்கேருந்து இதில் ஒரு வீடு இருக்குது பாருங்க, நல்ல சோலையாக இருக்குது, அதுதான் காட்டுறேன். நாங்கள் மக்கள் இல்லை அங்கே. சரி, இப்போ நாங்கள் இதால் இப்படியே பயணம் செய்வோம். இந்த இடத்துல கூடுதலாக தென்னை மரங்கள் தான் அதிகமாக நிற்குது பாருங்க. அவ்வளோ தென்னை மரங்கள் இருக்குது. இந்த ஒவ்வொரு காணிக்குள்ளேயுமே அதிகமான தென்னைகளை பார்க்க முடியுது. இப்படி வேலை பக்கம் கொஞ்சம் தூரம் பார்த்து கொண்டு வாங்க.
இங்கே பார்த்தீங்களா இடப்பக்கம் எல்லாம் ஒரே பனங்கூடல் தான். இங்கே இடப்பக்கம் பாருங்க, இங்கே பனையும் அதிகமாக இருக்குது, தென்னையும் அதிகமாக இருக்குது. பார்த்தீங்களா நிறைய பனை மரங்கள் இங்கே நிற்குது. இதில் கடைகள், இந்த வீதி என்று தான் நினைக்கிறேன். இதாகத்தான் இருக்கும். இந்த வீதிக்குள்ளே போவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீதிக்குள்ளே போகல தான். இதில் இடப்பக்கம் இருக்கிறது பரணி திருச்சபை 1834 சரி, இந்த வீதி தான், இந்த வீதி தான். வீதி போட்டு கொண்டு இருக்கிறார்களாம். இப்படியே சுற்றி சுற்றி போவோம். உண்மையாகவே இந்த வீதிக்குள்ளே வரையில நாங்கள் இன்றைய நாளில் இந்த பயணத்தில் உங்களுக்கு சிங்கள தாத்தா வாழ்கிற வீட்டையும் காட்டுறேன். சரியா, அவருக்கு சரியான மகிழ்ச்சியாம். நான் கேட்டேன், நான் வேலை சுமை ஒன்று கேட்க இல்லையாம். அவர்களும் அந்த வீட்டில் இருக்கிறது ஒழுங்கு செய்து கொடுத்துருக்கிறார்களே, அவர்களும் அந்த வேலையை என்று கட்டாயப்படுத்துறது இல்லையாம். இந்த அவரால் முடிஞ்சதை அவர் செய்து கொண்டு இருக்கிறாராம். அது மகிழ்ச்சி தான். என்ன ஓ, இந்த இடம் நல்ல வடிவாக இருக்குது பாருங்க. இதில் வேலை பக்கம் பாருங்க. இந்த வயல் அறுவடை முடிஞ்சதுக்கு பிறகு தான் வந்திருக்கோம். ஆனால் நல்லா இருக்குது. நிறைய தென்னை மரங்கள் இங்கே பாருங்க. தொங்கல்லாம் தென்னை மரங்கள், நிறைய பறவைகள். இந்த பக்கம் பறவைகளே பறவைகளே வசித்த பறவைகளே பால்வடி தேடும் பாலிவன பறவைகளே. நல்ல பறவைகள் எல்லாம் நிறைய. நீங்க பரணி ஒரு நல்ல வடிவான ஊர் தான். இப்படி நேராக பார்த்து கொண்டு வாங்க. ஓ மக்களே, நான் இதுக்குள்ளே வேறே இல்லை. முதல் எனக்குன்னா குறிப்பிட்ட தூரத்தோட நிறுத்திட்டேன் போல இருக்கு. அதான் அவர் கதைக்கும் போது சொன்னவர், நீங்கள் அந்த வீதிக்கு போகவே இல்லை என்று. நான் சொல்லி கனகாலம் எனக்கு தெரிஞ்சு 2 கிழமைக்கு மேலே ஆச்சுது. அங்கே திருவோணமலைக்கு போனாங்கள் எல்லாம். அதால் இங்கே வர முடியல. அதால் இப்போ வாரம். சரி, இடப்பக்கம் பாருங்க எப்படி இருக்கு. தென்னை மரங்கள் நிறைய. அங்கே பாருங்க, நான் சொன்னேன் வடலி காணிக்குள்ளே பாருங்க. அப்படி பார்க்குறது குறைவு. வடலியாகவும் நிறைய வளர்ந்து கொண்டிருக்கு. கூடுதலாக வடலியெல்லாம் வெட்டி விடுறார்கள் அந்த காணிக்காரர்கள். இப்போ பொதுக்காணியாக இருந்தால் வெட்டப்படாமல் இருக்குது. தனியாக காணி இருந்தால் வெட்டித்தான் விடுறார்கள். மீதி வேலை நடந்து கொண்டு இருக்குது மக்களே. ஆனால் இந்த இடத்துல குடியிருப்புகள் குறைவாக இருக்குது. ஓரளவு விவசாயில குறைவு. பரபரப்பாக வேலை நடக்குது. வேலை முடியாத வரைக்கும் இந்த ஊரில் இருக்கிறவர்களுக்கு சிரமமாக தான் இருக்கும். ஐயோ, இந்த வேலை எப்போ முடிய போகுதுன்னு எதிர்பார்ப்போடையே இருப்பார்கள். எப்போ முடியுதோ தெரியல. இந்த அருமை பத்தைகளாக இருக்குது கூட. ஞாபகம் இருக்கா? ஓ என்ன மறந்துட்டீங்க போல? ஓஹோ, என்னென்ன ஞாபகம் இருக்கு? அங்கே கொண்டாவில். ஓ, கொண்டாவில் போய் நீங்கள் தான் போய் செட் பண்ணுற வேலை. ஆஹா, எப்படி வேலை சரியா? ஓ, வேலை பிடிச்சிருக்கா வேலை? ஓ, பிரச்சனை இல்லை. மக்களே, இந்த வெக்கைக்குள்ளே இப்படி தான் இருக்கல மக்களே. ஐயோ 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 ஐயோ,
போய் தாத்தாவோட கொஞ்சம் கதைச்சி போட்டு மேற்சட்டை போட்டு கொண்டு வர சொன்னாங்க. தாத்தா வந்த பிறகு கதைப்போம். அடுத்தது இதுதான் தாத்தா இருக்கிற வீடு பாருங்கோ. சரியா, இந்த வீட்டில் சுத்த வர நல்ல மரங்கள் நிற்குது. இந்த முன்னுக்கு நான் இருக்கிற மரத்தை பார்த்தீங்களா, மாமரம், நல்ல நிழலாக இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், சட்டப்படி இருக்க இடம். இதில் கொஞ்ச நேரம் இருந்தால் அப்படியே நித்திரையாக போடுவேன். இப்படி இருக்க வேண்டிய நான் இப்படி முன்னுக்கு வந்து இருக்கிற அளவுக்கு இதாக இருக்குது. அடுத்தது நிறைய மரங்கள் நிற்குதுன்றது சொல்கிறோன்னா பாருங்க, தென்னை மரங்களை பாருங்க. இந்த வேலி ஓரங்களில் இப்படி சுத்த வர தென்னை மரம் தான் நிற்குது. சரி, தாத்தா வந்துட்டார். தாத்தாவோட கதைப்போம். என்னண்டு நான் தான் இது எல்லாம் துப்புரா பண்ணுறேன். வேலை என்ன மாதிரி? வேலை நல்லா. வேலை நல்லம்மா. உங்களோட பேர் ஒருக்கா திரும்ப சொல்லுங்க. என் பேர் சுனில் ஜெயசூரிய. சுனில் ஜெயசூரிய. ஜெயசூரிய. சரி, எப்படி இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்ல இடம். சரி, நான் ஏன் வந்தனான்னு தெரியுமா? ஐயா கொஞ்சம் கேள்திறன் குறைவு, அதனால கொஞ்சம் சிரமப்படணும். உங்களை வேலையை செய்ய சொல்லி பேசினுமா? யாரு? இங்கே நான் தான். இல்லை நான் என்ன கேட்குறேன்டா, ஐயா அப்படி சொல்ல மாட்டார். ஏன்டா நான் திருவண்ணாண்டைக்கு வந்துட்டு போனவராம், தனக்கு நல்ல திருப்தின்னு சொன்னவராம். இருந்தாலும் இப்படி ஒரு ககப்பமன்ற சொல்லி கேட்குறேன். சரியா, உங்களை வேலை செய்ய சொல்லி துன்புறுத்தினுமா? பெரிய வேலை செய்ய சொல்லி ஒரு தரம் அப்படி செய்கிறீங்க? அப்படி செய்யலையா? அப்போ என்ன வேலை செய்கிறீங்க? இப்போ நான் இது துப்புரா பண்ணி இந்த சமைச்சு கூட்டுறது கூட்டுறோம். சமைச்சிட்டு பின்னேரம் 4-4:30 மணி வரைக்கும் இந்த துப்புரா பண்ணி குளிச்சு கிழிச்சு தண்ணி குடிச்சிட்டு இந்த கடை இருக்கு. இந்த கடை ஐயா நல்ல அங்கே போய் நிற்ப 6-7 மணி வரைக்கும் நின்று 8 மணிக்கு வந்து இரவு சாப்பிட்றேன். என்ன சாப்பாடு? சோறு தான். நீங்களா சமைக்கிறது? நான் தான். மத்தியானம் நீங்களா சமைக்கிறது? சமைப்பீங்களா? நான் தான் சமைக்கிறேன். சுவையா இருக்குமா? அப்போ காலமேக்கு பான் சாப்பிட்றோம், இல்லாட்ட சமைப்போம், அதே குளிச்சு சாப்பிட்றோம். மத்தியானம் என்னென்ன கறி வைக்கிற நீங்க? மீன் தான், ஒரு கறி தான் வைக்கிறேன். அவர் தான் எல்லாம் தரும். நீங்க சாப்பாட்டுக்கு செலவு செய்யறதே இல்லையா? சாப்பாட்டுக்கு இது மீனுக்கு சீனி, தையல், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் கொண்டு வந்து தருவோம். உண்டு. நீங்க காசு கொடுக்கறது இல்லை? இல்லை. உங்க சம்பளத்துல செலவு செய்யறது இல்லையா நீங்கள்? இல்லை. அப்ப எல்லாம் சேமிப்பிலே இருக்கும். சரி சரி. உங்களுக்கு வேலை பிடிச்சிருக்கா? வேலை நல்ல இடம், நல்ல இடம். எப்படி இருக்கு? 100% வேற இடங்களை விட இது எப்படி இருக்கு? இது நல்ல இடம். எனக்கு நல்ல பிடிச்சாச்சு. பிடிச்சாச்சா? நல்ல பிடிச்சாச்சு. அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. வாழ்க்கை அப்படி போகுது. அப்போ இனி எப்போ கொழம்புக்கு போகிறது? கொழம்புக்கு பாவம் இப்போதே போக மாட்டேன். ஏன் இப்போ நான் இதையும் கேட்குறேன்டா, ஐயா இங்கே தான் இருக்கணும்னு விரும்புகிறேன். அதை உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் நான் கேட்குறேன். மற்றபடி அவரை கொழம்புக்கு போங்கன்னு கலைக்கிறேன்ட்டு நீங்கள் சில பேர் அப்படி எடுத்துக்கொள்கிறீங்க. அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டாம், அதுக்காக தான் கேட்குறேன். அப்போ ஒவ்வொரு நாளும் மீனா? வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை மரக்கறி தான் சாப்பிடும். சரி சரி. மரக்கறி என்ன சமையல்? பருப்பு, உருளைக்கிழங்கு, ஒரு கறி வைக்கிற என்ன 2-3 வைக்கிறேன். கரைச்சல் என்ன அது பசி தீர்ந்தா சரிதான். என்ன 2-3 வைக்கலாம் ஒரு கறி. ஐயா வந்து ஒன்றை வச்சு திருப்தியாக சாப்பிட்றாரு. அவர் தனக்கு ஏற்ற மாதிரியே செய்து சாப்பிட்றதுக்கான இந்த சாப்பாட்டுக்கான செலவையும் கொடுக்குறார்கள். அதை விட அவர் வேலை செய்கிறதுக்கு மாத சம்பளம். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் இங்கே வேலைன்றதை விட ஐயா இங்கே வந்து நிற்கிறாருன்னு தான் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அவர் தன்னால் என்ன முடியுமோ அதை செய்கிறார். மற்றபடி அவர் இங்கே ஒரு வீட்டில் பாதுகாவலராக இருக்கிற மாதிரி தான். சுத்தவர வீடுகள் இருக்குது, முன்னுக்கு வீடு, அந்த பக்கம் வீடு, இந்த பக்கம் வீடுன்னு பாதுகாப்பாக இருக்குது. ஐயா இங்கே 70ஆம் ஆண்டு வந்தவர்ன்னு சொன்னவர். 70ஆம் ஆண்டு வந்து இந்த 56 ஆண்டுகள் இங்கே வாழ்ந்திருக்கிறார். இப்போ 2026 56 ஆண்டுகள். இவருடைய உறவினர்கள் கொழும்பில் இருக்கிறார்கள். அவர்கள் இவர் அங்கே வர சொல்லி கேட்க இல்லை தான் இங்கே தான் இருக்கணும்னு சொன்னார். அதுக்கு பிறகு ஒரு வீட்டில் இருந்தவர், வாடகைக்கோ இருந்தவர். அந்த வீடும் காணியும் விற்கிற கட்டத்துக்கு வந்துடுது. அப்போ இவர் வந்து கொழும்புக்கு போகலாம் அல்லது இங்கே இருக்கலாம்.
அப்போ இவருக்கு ஒரு வீடும் தேவைப்படுது. அதை விட அவர் சொல்றது என்னன்னா, தான் வந்து இந்த வெதுப்பகம் சார்ந்த வேலைகள் செய்வேன், அதை விட வீட்டை போய் இருந்ததை பராமரிக்கிற மாதிரி பார்ப்பேன். எனவே வேலையா தந்தா தனக்கு மகிழ்ச்சின்னு சொல்லி அவர் வேலையா எதிர்பார்த்த இடத்தை அந்த வேலையை நாங்கள் ஒழுங்கு செய்து இங்கே விட்டுருக்கிறோம். இதையே நான் சொல்கிறேன்னேண்டா, வேலை செய்கிற நீங்கள் காசை தாங்குன்றது தான் அந்த ஐயாவினுடைய கொள்கை. எத்தனை வயது ஐயா? 72 வயதில் வேலை செய்யுது. இப்போ ஒரு இடத்துல போய் சும்மா இருக்கிறத விட தான் வேலை செய்கிறேன்னு சொல்லி, அப்போ இங்கே வீட்டை வந்து உண்மையை சொல்லப்போனால் இந்த ஐயாவை சிரமப்படுத்துகிற மாதிரி தாங்க ஒன்றும் செய்ய மாட்டோம், அவர் தன்னுடைய ஆசைக்காக வந்து இங்கே வாழலாம் என்ற மாதிரி தான் இந்த உரிமையாளர் பிரான்ஸ் வாழ் தமிழர் சொல்லி, அதன் அடிப்படையில் இங்கே ஐயா வந்து இங்கே நிற்கிறார். அதை விட மாத சம்பளம் மாதிரி ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுக்கப்படுது. ஆனால் இங்கே பெரும் வேலை என்ற அளவுக்கு இல்லை என்று தான் அந்த வீட்டினுடைய உரிமையாளரும் சொல்லியிருக்கிறார். இந்த வீட்டில் அவர் இருக்கலாம் என்றதையும் தெரியப்படுத்தி இங்கே வந்திருக்கிறார். குறிப்பாக அந்த பிரான்ஸில் வாழ்கிற தமிழர் என்னையும் சேர்ந்து வந்து இங்கே விட்டுட்டு போங்கன்னு சொல்லியிருந்தார். ஆனால் நாங்கள் திருவோணமலை பயணத்தில் இருந்ததால் அதுக்கான சாத்தியம் இல்லை. பிறகு திருவண்ணாண்டு ஒரு அண்ணா தான் இங்கே கொண்டு வந்து விட்டவர். அதை விட தாத்தா வந்து ஒரு பெண்ணை காதலிச்சு அந்த பெண் திருமணம் செய்யலை, இந்த தாத்தாவும் திருமணம் செய்யலை. காதலியினுடைய புகைப்படத்தை மிக பாதுகாப்பாக வச்சிருக்கிறார். சரியா? அதை நான் அன்றைக்கு கதைக்கும்போது இந்த மேற்சட்டைக்குள்ளே வச்சுட்டு எடுத்து காட்டினான். அவர் அதை பாதுகாப்பாக வச்சிருக்கிறார். சரி, இதுக்கு பிறகு என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியலை. அந்த காணொலியை பார்க்காதவர்கள் நீங்கள் பவனீசன் என்ற இந்த யூடியூப் தளத்துக்கு போய் பார்க்கலாம். அப்படி உங்களுக்கு இணைப்பு வேணுமெண்டா டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டு விட்றேன், பாருங்கோ. எல்லாம் கருத்து பகுதியில் போட்டு விடுறேன். உங்களை வேலை செய்கிறது காணாதான் முதலாளி, அதான் வந்து நான் உங்களை கூட்டிக்கணும் போகிறாங்க. போமாங்க. அப்படி ஒரு தரம் எனக்கு சொல்ல இல்லை, சொல்ல மாட்டார். உண்மையிலேயே அந்த பிரான்ஸ் வாழ் தமிழர் அண்ணாவுக்கு ஒரு தரம் எனக்கு சொல்ல மாட்டா, வேலை செய்ய காணாத. சரி, வேற என்ன வந்த நாங்கள் சாப்பாடு தருவணும். பசிக்குது பசிக்குது வாங்க. என்ன சாப்பாடு? சோறு தான். நீங்களா சமைச்சது? என்ன கறி இன்றைக்கு? மீன் தான் இன்றைக்கு வச்சு. எனக்கு இல்லையா சாப்பாடு? ஏன்னா பசிக்குது. எனக்கு நல்ல நியாயம் இருக்கு. நீங்கள் நான் சொன்னதானே மறக்க மாட்டேன் ஐயா. எனக்கு சொன்னவர் நான் உங்களை மறக்க மாட்டேன். எங்க கண்டாலும் கதைப்பேன். வீடு பாப்போமா? வாங்க தாத்தா, வீட்டை பார்ப்போமாங்க. இது தாத்தாவுக்கான ஒரு வாழ்விடம். உண்மையை சொல்லப்போனால் இந்த சிங்கள தாத்தாவுக்கு பிரான்ஸ் வாழ் தமிழர் ஒருவர் வாழ்வு கொடுத்திருக்கிறார். சரி, அவ்வளவுதான். இதுதான் வீட்டினுடைய வெளிப்பகுதி. அப்படியே உள்ளுக்கு வந்தா நெல் மூட்டை அதிகமாக இருக்குது. எங்க நித்திர கொள்ற நீங்க? இங்கதான் பாருங்க. சரி சரி, ஐயாவுக்கு கட்டிலும் கொடுத்துருக்குது பாருங்க. சரியா? சிறப்பு சிறப்பு. இதுக்குள்ளேயா சமைக்கிற நீங்க? சரி சரி, இதுக்குள்ள தான் சமைக்கிறதா? சாப்பிடுவோமா? சாப்பிடுவோம். ஐயாவுக்கு என்ன பெம்பல் தெரிஞ்சு சிரிக்கிறா. சரியா? சரி வாங்கோ. சரி, இதுதான் ஐயாண்ட வீடு. சரி, நன்றி நன்றி, வணக்கம் வணக்கம். ආයුබෝවන් ස්තුති 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 ආයුබෝවන් ස්තුති. சாப்பிட்டாச்சா? சிங்களம் கேவத? நீங்க கேவத? பத்ரு பத்ரு குடிச்சது? பத்ரு குடிச்சதா? எனக்கு என்ன கதைக்கிறேன்? சோடா ஒன்று குடிப்போம். இல்ல 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 ஐயா, வீண் பிரச்சனை வரும். சரியோ? நான் சோடா குடிக்கிறேன். இல்ல 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 நாங்க குடிக்கிறேன். இல்ல நாங்க குடிக்கிறேன். இல்லைங்க, அது இல்ல, நாங்க குடிக்கிறேன். இல்ல சோடா குடிக்கிறது இல்ல. இல்ல 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 இல்ல. சரி 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 ஐயா, சென்ற வாரம் மகிழ்ச்சி. அளவான வேலைகள் செய்யுங்க, பாரமான வேலைகள் செய்து வயது போன நேரத்துல. சரியா? சரி, நன்றி, வணக்கம்.